உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்குகளை எவ்வழியிலாவது விரைவுபடுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் சிறைக்கு அனுப்புவதற்காகவே நீதியரசர்களின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அழுத்துங்கம தர்கா நகர பிரதேசத்தில் தாயும் ஒரு மகளும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வீடொன்றில் பதுங்கியிருந்த போதே களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நிதி மோசடிகள், திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக நகர காவலர் தெரிவித்துள்ளார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பாக 4 சந்தேக நபர்களின் பெயர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட வன்முறையில் 31 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தது என்பது தெரிய வந்தது. இலங்கையில் ஏற்பட்ட மோசமான சிறை வன்முறைகளில் ஒன்றாக இது பதிவாகி இருக்கின்றது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முன்னிலையாகியிருந்தார். கோட்டை நகர காவலர் நிலைய உத்தியோகஸ்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவில் நாடு தழுவிய அளவில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவி விலக வேண்டும் வலியுறுத்தி ஜந்தர் மந்தர் பகுதியில் மாணவ அமைப்புகள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்தியாவின் தேர்வு முறைகளை மேம்படுத்துவது தொடர்பாய் ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க இன்போசிஸ் இணை நிறுவனர் எத்தன் நிலகனி தலைமையில் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் ஜூன் மாதம் தொடங்கிய பருவமழை, அதனால் ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக 107 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பேரிடர் முகாமைத்துவ அதிகார சபை தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் 344க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததோடு நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. வார இறுதியில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவரையும் இன்றைய தினம் வெள்ளை மாளிகையில் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஈரானிடையே மீண்டும் மிரட்டல் வெடித்துள்ள நிலையில் ட்ரம்பின் மனைவி மெலானியா ட்ரம்ப் மற்றும் அவரது மகன் பாரன் ட்ரம்பை குறிவைத்து அதிர்ச்சி ஒளிநாடா ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. மெலனியாவை கொலை செய்வது எப்படி என்று வெளியாகியுள்ள அந்த ஒளிநாடாவில் மெலனியா குறித்த பல தனிப்பட்ட தகவல்கள் உள்ளன. மெலனியாவை கொலை செய்யுமாறு ஈரான் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அவசரமாக தேவைப்படும் நிலையில் அந்நாட்டிற்காக அமெரிக்கா காங்கிரஸ் ஒதுக்கிய $400 மில்லியன் நிதியை செலவிட்டு முடிக்க 2029 நிதியாண்டு வரையாகும் என்று டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் வடமேற்கு மாகாண சிங்காயில் உள்ள மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சீன நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது. 2 தடவை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் படிக்கும் இந்திய மாணவர்களின் வேலை அனுமதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து கனடாவின் IRCC துறை முக்கிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. உலகில் அதிவேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதலீட்டாளர் உறவுகள் கடன் வெளிப்படைத்தன்மை அறிக்கையின்படி இலங்கை இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்புடைய அறிக்கையின்படி அதிவேகமாக வளரும் நாடுகளில் முதலாவதாக வியட்நாமும், 2வது பெலிஸும், 3வது இடத்தை மொசாம்பிக்கும், 4வது இடத்தை இலங்கையும் பிடித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது.
13 நாட்கள் தொடர் தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவில் இராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வந்தாலும் பேச்சுவார்த்தை தொடர்பில் டொனால்ட் ட்ரம்பின் அறிக்கையாலும் கச்சா எண்ணெய்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. அமெரிக்காவில் வரலாற்று சாதனையாக 44 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்காவை வாட்டி வதைத்து வரும் ஹீட் டோம் எனப்படும் அதி தீவிர வெப்பத்தால் அந்நாட்டின் மொத்த இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளதாகவும் 4 கோடி மக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய தெற்கு மாகாணங்கள் மினசோட்டா முதல் மிசிசிப்பி வரையிலும், மேற்கில் நெவாடா மற்றும் தெற்கு கலிபோர்னியா வரையிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பின்னர் வெடித்த கைகலப்பு குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஃபிபா அறிவித்துள்ளது. இலங்கை பிரீமியர் லீக் IPL தொடரில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஆட்ட நிர்ணய முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதாவது ICC ஊழல் தடுப்பு பிரிவு தனது தீவிர பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிதி முறைகேடுகள் மோசடிகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் விரிவான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.